श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। இப்ப நீங்களா யாராவது ஒன்று ரெண்டு பேர் யாராவது மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல இப்போ இது வரைக்கும் எது வரைக்கும் கதை ஆயிருக்கு? இப்போ யாராவது சொல்லுங்க பாப்போம். சுவாமி போன கிளாஸ்ல 24வது ஸ்லோகம் வரைக்கும் பண்ணோடியன் ராமர் பிதாவோட வச்சனத்தை கேட்டு வனத்துக்கு போனார். அது வரைக்கும் பண்ணோம். ஓ, பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத் அது வரைக்கும் ஆயிருக்கு இல்லையா? சரி, ராமன் கைகேயி சொன்னபடி அப்பாவுடைய வச்சனத்தை கேட்டு ராமர் வனத்துக்கு போனார் அப்படின்னு வரைக்கும் இருக்கு. சரி சரி சரி, அதுக்கு மேல ஆரம்பிக்கலாம் நம்ம என்ன? சரி, மேல அடுத்த ஸ்லோகம் நான் படிக்கிறேன். தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ ஜக்மஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ भ्रातरं दयितो भ्रातुः சௌப்ராத்ரம் அனுதர்ஷயன். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராமாயண கதைய சுருக்கி நம்ம ரொம்ப சுருக்கமாக இப்ப நாரதர் வால்மீகிக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுக்கு முன்னாடி பார்த்தது ராமன் காட்டுக்கு போனார் அப்படின்னு பார்த்தோம். ஏன் காட்டுக்கு போனார் அப்படின்னா பிதுர் வச்சன நிர்தேசாத், அப்பா அவனுடைய வச்சனம் அப்படிங்கிறது ஒரு கட்டளையா இருக்கு, ஆஜ்ஞையா இருக்கு, அதை கட்டாயம் பண்ணணுங்கிறதுக்காக போனார் அப்படின்னு. இன்னைய பாடத்துல அவன் பார்க்க போற விஷயம், ராமன் காட்டுக்கு போகும்போது அவரை பின்தொடர்ந்து அவர் பின்னாடி லக்ஷ்மணரும் போனார் அப்படிங்கிற விஷயம் இன்னி பாடத்தில் விஷயம். ராமன் காட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமன் காட்டுக்கு போகும்போது ராமனும் போனார், லக்ஷ்மணரும் போனார், சீதா பிராட்டியும் போனார் அப்படிங்கிறது. இதுல கைகேயி சொல்லி பிதா தசரதர் சொல்லி ராமன் காட்டுக்கு போற சீதை. ஆனா ராமர் காட்டுக்கு போகும்போது கூடவே லக்ஷ்மணரும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படி லக்ஷ்மணன்? அவருக்கு ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதாம். அத்தனை ஸ்நேகம் ராமன் கிட்ட, அத்தனை பிரீத்தி அவருக்கு. அவரை பிரிஞ்சு இவர் தனியா இருக்க மாட்டார். அவர் நல்ல ஒரு பிராத்தா. பிராத்தா அப்படின்னா பிரதர்னு அர்த்தம், தம்பி. ராமனுடைய தம்பி தானே. அவர் அண்ணாவை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்க முடியாதுங்கிற அளவு அவ்வளோ ஸ்நேகத்தோட இருந்த பிராத்தா. அதனால ராமன் காட்டுக்கு போனா லக்ஷ்மணன் கூட்டி நீ காட்டுக்கு போன்னு யாரும் சொல்லல. ராஜ்யத்துல ஜாலியா இருக்கலாம் லக்ஷ்மணன், ராஜ்யத்தை அனுபவிச்சுண்டு. ஏன்னா காடுங்கிறது எவ்வளவு கஷ்டம். அங்க ஆகாரம் கிடைக்காது, அங்க படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா ராஜ்யத்துல அரண்மனையில நல்ல ஆகாரம், நல்ல மெத்தையில படுக்கை, நல்ல மாளிகை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நான் அண்ணாவோட தான் போவேன்னு லக்ஷ்மணனும் கூட போனாராம். அப்போ அண்ணா தம்பிகளுக்குள்ள அவ்வளவு பாசம், அவ்வளவு ஸ்நேகம் இருந்தது. அதுக்குதான் இங்க சௌப்ராத்திரம் அப்படின்னு போடுற, இங்க ஒரு பதம் போடுற, சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன்னு. சௌப்ராத்திரம் அப்படின்னா நல்ல தம்பி, நல்ல அண்ணா தம்பி. அண்ணா தம்பி ரெண்டு பேருக்கும் பிராத்தான்னு பெயர். நான் சொன்னேன் இல்லையா பிரதர் அப்படின்னு. அப்போ பிராத்தான்னு சொல்லச்சு அதுலயே பிரதர்னு இருக்கு பாருங்க. அப்போ பிராத்தா அப்படின்னா பிரதர், சௌப்ராத்திரம் அப்படின்னா நல்ல பிரதர்ஹுட் அப்படின்னு அர்த்தம். ஒரு அண்ணா தம்பினா எப்படி இருக்கணும் அப்படின்னா இவாளை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா எல்லாரும். ஏன்னா அண்ணா காட்டுக்கு போனார் அப்படின்னா சரி நீ போயிட்டு வாருன்னு டாட்டா காமிச்சிட்டு உட்காரல, ஐயோ உம்மோடு கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரும் கூட போனார். இப்போ லக்ஷ்மணருக்கு அந்த சௌப்ராத்திரம் அப்படிங்கிறது இருக்கு, ராமருக்கும் இருக்கு. அதனால்தான் அவரையும் கூட்டுண்டார்.
அப்படி லக்ஷ்மணனும் கூட போனாருங்கிறதுக்கு இப்ப இன்னைக்கு பாடத்துல நம்ம அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு பதிலாக 1.5 ஸ்லோகம் இருக்கு. சில சமயம் 1.5 ஸ்லோகம் சேர்த்து ஒரு ஸ்லோகமா வரும், அரை ஸ்லோகங்கள்ல சேர்த்து வரும். இன்னைக்கு அப்படி வந்திருக்கு. இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்றேன். தம் பஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ நு ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ பிராதரம் தயிதோ பிராதுஹ சௌப்ராத்ரம் அனுதர்ஷயன் அப்படின்னு ரொம்ப சுலபமா தான் இருக்கு. அதாவது சில பதங்கள் பதம் பிரிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க. தம் விரஜந்தம் பிரியோ பிராதாங்கிறத பிரியா பிராத்தான்னு பிரியும். பிரியா பிராத்தா பிரியமான பிராத்தான்னு அர்த்தம். லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ லக்ஷ்மணோன்னு ஜகாமஹ இருக்கு. இந்த லக்ஷ்மணோனுக்கு அப்புறம் சில புஸ்தகத்துல எஸ் போட்டிருக்கும். எஸ் போட்டிருந்தா ஆன்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அங்க. அப்ப நம்ம லக்ஷ்மணஹ அனுஜகாம ஹ அப்படின்னு பிரிச்சுக்கணும். அப்புறம் ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ பிராதரம் தயிதஹ பிராதுஹு சௌப்ராத்ரம் அனுதர்ஷயன்னே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல லக்ஷ்மணன் காட்டுக்கு போனார் அப்படின்னு இருக்கு. லக்ஷ்மணன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பதம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க லக்ஷ்மணஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அந்த லக்ஷ்மணனை பத்தி சொல்லக்கூடிய இன்னும் சில பதங்கள்லாம் இருக்கு. முதல்ல பிரியா பிராதா பிரியமான பிராதா. லக்ஷ்மணன் யாருன்னா ரொம்ப பிரியமான பிராதா, ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவரான பிராதானா பிரதர் தம்பின்னு அர்த்தம். ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவரான தம்பி. அப்போ பிரியா பிராதா லக்ஷ்மணா, பிரியமான பிராதா பிரியமான தம்பியான லக்ஷ்மணன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் லக்ஷ்மணன் பத்தி இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டான்னா வினய சம்பன்னஹா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்நேகாத்து வினய சம்பன்னஹா. வினய சம்பன்னஹா அப்படின்னா வினயத்தோடு கூடினவர்னு அர்த்தம். லக்ஷ்மணன் காட்டுக்கு போனான்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நானும் தான் ஒரு அப்படி இப்படிலாம் போல ரொம்ப வினயத்தோட ரொம்ப அடக்க ஒடுக்கத்தோட லக்ஷ்மணன் போறார். ஏன்னா தாசபாவத்தோட போற, நான் உமக்கு கூட இருந்து உமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கிட்ட ஒரு தம்பி வினயத்தோட இருக்கணுமா, அந்த மாதிரி இவர் வினயத்தோட போறார். அப்ப வினய சம்பன்னஹா வினயத்தோடு கூடினவர் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் லக்ஷ்மணனை பத்தி இன்னொரு வரி என்ன இருக்குன்னு கேட்டா சுமித்ரானந்த வர்தனஹா அப்படின்னு. சுமித்ரா ஆனந்த வர்தனஹா சேர்த்து ஒரே பதம் இது. லக்ஷ்மணஹா அப்படிங்கிறவருக்கு விசேஷணமாக என்னென்ன பதம் இருக்குன்னு பாக்குறோம். அதான் அப்ஜெக்டிவாக லக்ஷ்மணனோட கூட முன்னாடி லக்ஷ்மணனை பத்தி சொல்லச்சு என்னென்ன பதம் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னு பிரியா பிராதா. பிரியானா பிரியமானவர், பிராத்தானா தம்பி, பிரியமான தம்பின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்புறம் வினய சம்பன்னஹா அப்படின்னு ஒண்ணு, வினயத்தோடு கூடினவன் அர்த்தம். அப்புறம் சுமித்ரானந்த வர்தனஹா அப்படின்னு ஒண்ணு, சுமித்ரைக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர், ஆனந்தத்தை அதிகமாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுமித்ரா தான் லக்ஷ்மணனோட அம்மா. அந்த லக்ஷ்மணனோட அம்மாக்கு இவர் ஆனந்தம் கொடுக்கறாராம். ஏன்னா லக்ஷ்மணர் காட்டுக்கு போயிட்டாருன்னா சுமித்ரா கஷ்டப்படலையா, சுமித்ராவும் சந்தோஷப்பட்டார். ஏன்னு கேட்டான்னா அம்மா கூட சந்தோஷமா. ஏன்னு கேட்டா லக்ஷ்மணன் அண்ணாவோட கூட காட்டுக்கு போறார் அப்படிங்கிறபடினால அவர் தம்பி, ஒரு தம்பி அண்ணா கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறாருன்னு சந்தோஷம் இருக்கு. அதனால் சரி, இப்போ லக்ஷ்மணானவர் வினய சம்பன்னஹா. இப்போ பிரியா பிராதா பிரியமான பிராதாவானவர், வினய சம்பன்னஹா வினயத்தோடு கூடினவர், சுமித்ரானந்தவர்தனஹா சுமித்ரையினுடைய ஆனந்தத்தை வளர்த்துபவர் அதிகமாக்குபவரான லக்ஷ்மணஹா லக்ஷ்மணனானவர் அப்படின்னு ஆச்சு. லக்ஷ்மணன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா அனுஜகாம. அனுஜகாம அப்படின்னா பின்னாடி போனார்னு அர்த்தம், தொடர்ந்து போனார், ஃபாலோடு அப்படின்னு. இந்த ஜகாம அப்படின்னு பதம் நேத்தே முன் ஸ்லோகத்துல வந்தது. சஹா ஜகாம வனம் வீரஹா அப்படின்னு. ஜகாமனா போனார்னு அர்த்தம், அணுனா பின்னாடின்னு அர்த்தம்.
சேர்த்து அனுஜகாம அப்படின்னா பின்னாடி போனார். எப்பவுமே அனுசரதி அனுசரிக்கிறார் அப்படின்னா ஃபாலோ பண்றார் அப்படின்னு தான் அர்த்தம். அனுகச்சதி அப்படின்னா ஃபாலோ பண்றார் அப்படின்னு அர்த்தம். அதனால அனுஜகாம, ராமர் ஜகாம, போன ஸ்லோகத்துல சஹா ஜகாம வனம் வீரகான்னு வந்தது. ராமஹா ஜகாம, ராமன் போனார். லக்ஷ்மணஹா அனுஜகாம, லக்ஷ்மணன் பின்னாடி போனார், ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு அர்த்தம். லக்ஷ்மணஹா அனுஜகாம ஹ, இந்த ஹங்கிறத விட்டுடுங்க. ஹன்னா ஆச்சரியம், ஆஹா அப்படின்னு அர்த்தம். ராமன் தான் காட்டுக்கு போனார், லக்ஷ்மணன் கூட போனார் பாருங்கன்னு ஒரு ஆச்சரியத்தை சொல்றார். அது இருக்கட்டும். இப்ப லக்ஷ்மணன் பின்னாடி போன, யார் பின்னாடி போனார் அப்படின்னு கேட்டா தம் விரஜந்தம். விரஜந்தம் போகிற, தம் அந்த ராமனை, லக்ஷ்மணஹா லக்ஷ்மணன் அனுஜகாம ஃபாலோ பண்ணிட்டு போனார் அப்படின்னு அர்த்தம். காட்டுக்கு போறாரோ இல்லையோ ராமன், அந்த ராமனை பின்தொடர்ந்து லக்ஷ்மணன் போனார் அப்படின்னு அர்த்தம். விரஜந்தம் மறுபடியும் சொல்றேன், தம் விரஜந்தம் இருக்கும் இல்லையோ, அத விரஜந்தம், விரஜத்தினா போகிறான்னு அர்த்தம். விரஜத்தினாலும் கச்சத்தினாலும் போகிறான் தான் அர்த்தம். விரஜந்தம் போகிற, தம் அந்த ராமனை லக்ஷ்மணனானவர் அனுஜகாம ஃபாலோ பண்ணிட்டு போனார் அப்படின்னு அர்த்தம். தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணஹா அனுஜகாம ஸ்னேகாத். ஏன் பின்னாடி போனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்னேகாத், ஸ்னேகத்தினாலே அவர் பின்தொடர்ந்து போனார் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மணன் ரொம்ப ஸ்னேகம் இருக்கும் இல்லையா அவருக்கு ராமன் கிட்ட, அதனால அவர் பின்தொடர்ந்து போனார் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது என்ன இருக்குன்னு கேட்டானா பிராதரம் தயிதோ பிராதுஹு சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஸ்லோக கணக்குல இது அடுத்த ஸ்லோகத்துல பாதியா இருக்கு. இந்த கூட இதோட சேர்த்து வச்சுப்போம். அதே அர்த்தம் தான், முன்னாடி சொன்ன அதே அர்த்தம் தான். இங்க லக்ஷ்மணனை பத்தி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. பிராத்துஹு தயிதஹா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராதரம் தயிதோ பிராத்துஹு கொல்லியோ, பிராத்துஹு தயிதஹா. பிராத்துஹு பிராத்தாவுக்கு, அண்ணாவுக்கு, தயிதஹா அப்படின்னா பிரியமானவர்னு அர்த்தம். அண்ணாவுக்கு பிரியமானவர், ரொம்ப பிரீத்தியானவர் அப்படின்னு அர்த்தம். அண்ணாவுக்கு மிகவும் பிரீத்தியானவர் அப்படின்னு அர்த்தம். பிராத்தரம் அப்படின்னா பிராத்தாவை, அண்ணாவைன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும் கேட்டானா பிராத்துஹு தயிதஹாங்கிறத லக்ஷ்மணஹாவோட கூட வச்சுக்கணும். பிராத்தரம் அப்படிங்கிறத தம் விரஜந்தம் அதோடு கூட வச்சுக்கணும். சம்ஸ்கிருதத்துல என்ன ஆகும் கேட்டான்னா எல்லாமே தூரம் இருக்கும் பதங்கள்லாம், அதை சேர்த்து வச்சு நம்ம இங்க ஒட்டு வச்சுக்கணும். அதுக்கு அன்வயா அப்படின்னு பெயர். அது ரொம்ப சுலபம். எப்படி சுலபம்னு சொல்றேன் கேளுங்க. தம் விரஜந்தம் அப்படிலாம் தம் தம்னு முடியறதோ இல்லையோ, அதே மாதிரி பிராத்தரம்னு முடியறதோ இல்லையோ, அதனால தம் விரஜந்தம் பிராத்தரம் அப்படின்னு அதை சேர்த்து வச்சோம். விரஜந்தம் காட்டுக்கு போகிற, தம் அவனை, அதாவது அந்த, பிராத்தரம் அண்ணாவை அப்படின்னு அர்த்தம். அப்போ விரஜந்தம் காட்டுக்கு போகிற, தம் அந்த, பிராத்தரம் அண்ணாவை. அப்புறம் யார் கூட போனான்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணனை பத்தி சொல்லச்ச பிரியஹா பிராத்துஹு. பிரியஹா பிராத்தா முதல்ல பார்த்தோம். பிரியஹா பிரியமானவரும், பிராத்தா தம்பியானவரும், வினய சம்பன்னஹா வினயத்தோடு கூடினவரும், சுமித்ரானந்த வர்தனஹா சுமித்ரைக்கு ஆனந்தத்தை கொடுப்பவரும், அப்புறம் பிராத்துஹு தயிதஹா பிராத்துஹு ராமனுக்கு, தயிதஹா மிகவும் பிரீத்தமான, மிகவும் இஷ்டமானவரும், மிகவும் பிடித்தவர். தைத்தகனா ரொம்ப பிடிச்சவன் அர்த்தம். ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவருமான லக்ஷ்மணஹா லக்ஷ்மணன் அனுஜகாம ஃபாலோ பண்ணி பின்னாடி தொடர்ந்து போனார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு பதம் இருக்கு, இன்னும் 2 பதம் இருக்கு. சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன் அப்படின்னு. சௌப்ராத்திரம் அப்படின்னா நல்ல பிரதர்ஹுட் அப்படின்னு அர்த்தம் சொன்ன. சௌப்ராத்திரம்னா ஒரு அண்ணா தம்பினா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பிரதர்ஹுட், அதை அனுதர்ஷயன் காண்பிப்பவராக அப்படின்னு அர்த்தம். அதாவது லக்ஷ்மணன் காட்டுக்கு போனார், நமக்கெல்லாம் ஒரு விஷயம் காட்டி தர,
சௌபிராத்திரம்னா எப்படி இருக்கணும், ஒரு அண்ணா தம்பினா எப்படி இருக்கணும். அண்ணாவுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா உடனே தம்பி விட்டு ஓடி போயிடக்கூடாது. அவருக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் இல்லையோ. அது மாதிரி ராமருக்கு இப்ப பெரிய கஷ்டம் வந்துருச்சோ, அவர் ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போய் ஜீவிக்கணுங்கிற அந்த அளவு ஆயிடுச்சு. அப்போ அவரை விட்டு கொடுக்காமல் நானும் உன் கூட ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னும், நானும் உன் கூட கைங்கரியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறாரு இல்லையோ. இதுக்குதான் சௌபிராத்திரம் அப்படின்னு பெயர். நல்ல அண்ணா தம்பி உறவு அப்படின்னு அர்த்தம். அந்த சௌபிராத்திரத்தை அனுதரிசையன்னு காண்பிப்பவராக, நமக்கெல்லாம் காட்டி கொடுப்பவராகன்னு அர்த்தம். சௌபிராத்திரனா இப்படி இருக்கணுங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கணும். ஏன்னா அதுக்காக தானே சக்கொன்னே, அதுக்காக தான் அவதாரமே தானே. அதனால அதை காட்டி கொடுப்பவராக லக்ஷ்மணனானவர் கூட போனார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் அன்வயம் சொல்லி அன்வயத்தோட அர்த்தம்னு சொல்றேன். ஒரே நிமிஷம் இருக்கும். ஸ்னேகா அப்படின்னா ஸ்னேகத்தினாலே போனார் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு ரொம்ப ஸ்னேகம் அதிகமா இருந்தபடினால ஸ்னேகத்தினாலே போனார் அப்படின்னு. பிரியஹா அப்படின்னு முதல்ல இருக்கும் இல்லையோ. பிரியஹானா பிரீத்தி உள்ளவர் அப்படின்னு, பிரியமானவர்ங்கிறது காட்டிலும் பிரீத்தி உள்ளவங்க அர்த்தம் சொல்லியிருக்கார். சரி, இப்ப நானு அன்வயம் சொல்லி அர்த்தம் சொல்றேன். அன்வயம்னா பதங்கள்ல எங்கெங்க எப்படி சேர்த்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி அர்த்தம் சொல்றேன். இப்போ வந்து லக்ஷ்மணனை பத்தி முதல்ல சொல்லிடலாம். பிரியா பிராதா வினய சம்பன்னா சுமித்ரானந்தவர்தனா பிராத்து தயிதா லக்ஷ்மணா. இது வரைக்கும் லக்ஷ்மணனை பத்தி. அந்த லக்ஷ்மணனானவர் விரஜந்தம் தம் பிராதரம், இது ராமனை பத்தி. அப்புறம் ஸ்னேகாத்து சௌபிராத்திரம் அனுதர்சயன்னு அனுஜகாம ஹ அப்படின்னு. இப்ப அர்த்தம் சொல்றேன் பாருங்க. முதல்ல லக்ஷ்மணனை பத்தி முதல்ல முடிச்சுடலாம். பிரியாஹா ரொம்ப பிரீத்தி உள்ளவரும், பிராதா தம்பியாக இருப்பவரும், அப்புறம் வினய சம்பன்னஹா வினயத்தோடு கூடியவரும், சுமித்ரானந்தவர்தனஹா சுமித்ரைக்கு ஆனந்தம் வளர்ப்பவரும், பிராத்துனா அண்ணாவுக்கு தயிதா பிடித்தவரும் ஆன லக்ஷ்மணஹா இந்த லக்ஷ்மணனானவர். இப்ப லக்ஷ்மணனுக்கு எத்தனை சொல்லியாச்சு. அப்புறம் விரஜந்தம் காட்டுக்கு போகிற, தம் அந்த, பிராதரம் அண்ணாவை, காட்டுக்கு போற அந்த அண்ணாவை. என்ன அண்ணா தானே காட்டுக்கு போறார். இந்த காட்டுக்கு போற அந்த அண்ணாவை என்ன பண்ணான்னு பின்னாடி போனான்னு வரும். அண்ணாவை அனுஜகாம ஃபாலோ பண்ணார் அப்படின்னு. ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எதனால ஃபாலோ பண்ணார்னா ஸ்னேகத்தினால. ரெண்டாவது சௌபிராத்திரம் அனுதர்சயன். சௌபிராத்திரம் நல்ல அண்ணா தம்பி பாவத்தை, அண்ணா தம்பி உறவை, அண்ணா தம்பி அன்பைன்னு அர்த்தம். நல்ல பிரதர்ஹுட்டை அனுதர்சயன் காண்பிப்பவராக, லக்ஷ்மணன் அதை நமக்கு காண்பிப்பவராக அவர் அனுஜகாம பின்தொடர்ந்து போனார். இந்த அனுஜகாமாங்கிறது லாஸ்ட் வரணும் கடைசியில. ஏன்னா கிரியாபதம் லாஸ்ட் வர்போலியோ. இப்போ முதல்ல யார் பண்ணாங்கிறது லக்ஷ்மணன் பண்ணார். யார் என்ன பண்ணாங்கிறது லாஸ்ட் அனுஜகாம. அது எப்படிங்கிறதெல்லாம் நடுவில் வந்துடும். அதனால இப்ப மறுபடியும் சொல்றேன். பிரியாக பிரீத்தி உள்ளவரும், பிராதா தம்பியானவரும், அப்புறம் வினய சம்பன்னஹா வினயத்தோடு கூடினவரும், சுமித்ரானந்தவர்தனஹா சுமித்ரைக்கு ஆனந்தம் கொடுப்பவரும், அப்புறம் பிராத்துஹு தயிதஹா பிராத்துஹு அண்ணாவுக்கு தயிதஹா பிடிச்சவருமான லக்ஷ்மணஹா லக்ஷ்மணன். இது வரைக்கும் லக்ஷ்மணனுக்கு என்னன்னோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் ராமனைங்கிறதுக்கு சொல்லணும். ராமனைங்கிறதுக்கு 3 பதம் இருக்குங்க. விரஜந்தம் காட்டுக்கு போகிற, தம் அந்த, பிராதரம் அண்ணாவை, அவனைன்னு அர்த்தம். அவனை அண்ணாவைன்னு தமிழ்ல அந்த அண்ணாவைன்னு சொல்லுவோம். காட்டுக்கு போகிற அந்த அண்ணாவை. இந்த பிராதாங்கிறது அண்ணா தம்பி 2 அர்த்தத்தில் உண்டு. பிரதர்ங்கிற அர்த்தத்தில் வர முடியுங்க. அண்ணாவை அனுஜகாமான பின்தொடர்ந்தார்னு ஃபாலோ பண்ணான்னு வரணும். அதுக்கு நடுவில் 2 பதம் இருக்கு. ஸ்னேகத்தினால, சௌபிராத்திரம்
நல்ல பிராத்ருபாவத்தை, அண்ணா தம்பி பாவத்தை அனுதர்சயன் காண்பிப்பவராக அனுஜகாம தொடர்ந்து போனார், ஃபாலோ பண்ணி போனார். ஹேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், அது ஒரு ஆச்சரியத்துல இருக்கு, அவ்வளவுதான். தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோனு ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ பிராதரம் தயிதோ பிராதுஹு சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன்னு. அது வரைக்கும் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா சொல்லுங்க. யாருக்கா ஏதாவது சம்சயம் இருந்தா சொல்லுங்க. அன்வயம் சொல்லணுமா? முதல்ல இந்த அன்வயம் சொல்லி பார்ப்போம். प्रियः भ्राता विनयसम्पन्नः सुमित्रानन्दवर्धनः भ्रातुः दयितः लक्ष्मणः तं व्रजन्तं भ्रातरं सौभ्रात्रम् अनुदर्शयन् स्नेहात् अनुजगाम. அவ்வளவுதான், ரொம்ப அழகா சொல்லிட்டேன். சரி, புரியுதாப்பா? பிரியா பிராத்தா, பிரியமான பிராத்தாவானவர். இப்போ சரியா போச்சு. அப்போ இதுல கிரியாபதம் அனுஜகாம அப்படின்னு இருக்கும் இல்லையோ? அனுஜகாமனா போனார்னு அர்த்தம். கஹா அனுஜகாம, யார் போனார்? லக்ஷ்மண. கீதிருஷா லக்ஷ்மண, லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவரா இருந்தார்? பிரியः भ्राता विनयसम्पन्नः सुमित्रानन्दवर्धनः भ्रातुः दयितः. भ्रातुः दयितஹனா என்ன அர்த்தம்? பிராத்தாவுக்கு பிரியமானவர், அண்ணாவுக்கு பிரியமானவர். அண்ணாவுக்கு பிரியமானவர். இந்த பிராத்தாங்கிற வார்த்தை கவனிச்சுக்கோங்க. அண்ணா தம்பி ரெண்டு பேருக்கும் பிராத்தான் பெயர். ஏன்னா லக்ஷ்மணையும் பிராத்தான்னு சொல்றார் இங்க, பிராத்தா லக்ஷ்மணஹான்னு. ராமனை சொல்லச்ச ராமனையும் பிராத்துங்கிறார். அப்புறம் பிராத்தரம்னு சொல்றார். ஏன்னா பிரதர்னு சம்ஸ்கிருதத்துல இதை இங்கிலீஷ்ல சொல்றாரு இல்லையோ? உண்மையில சொல்ல போனா நீங்க சம்ஸ்கிருதம் இங்கிலீஷும் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். சம்ஸ்கிருதத்துல பிராத்தா அப்படிதான் இங்கிலீஷ்ல பிரதர், சம்ஸ்கிருதத்துல மாதாங்கிறதா இங்கிலீஷ்ல மதர், சம்ஸ்கிருதத்துல பிதாங்கிறதா இங்கிலீஷ்ல ஃபாதர். எல்லாமே சம்ஸ்கிருதத்துல தான் வந்திருக்கும் அதுல. அப்புறம் வேற என்ன வேணா பாருங்க. ஸ்வசா அதுதான் சிஸ்டர், சம்ஸ்கிருதத்துல ஸ்வசா சிஸ்டர். துஹிதா அப்படிதான் தொகுத்தர், டாட்டர்னு சொல்லுவோம். தொகுத்தர்னு சொல்லணும், டாக்டர்னு சொல்லி ஜிஹெச் விட்டுட்டு சொல்லிட்டு இருக்காவா, தொகுத்தர்னு வரும் துஹிதாங்கிறது. ஆனா எல்லாமே இதே மாதிரிதான் வரும். சரி, அப்போ லக்ஷ்மணஹா அனுஜகாம. கம் அனுஜகாம, யாரை பின்தொடர்ந்தார்? பிராத்தரம். பிராத்தரம். கீதசம் பிராத்தரம், எப்படிப்பட்ட பிராத்தாவை? தம் விரஜந்தம் பிராத்தர். விரஜந்தம், விரஜந்தம்னா காட்டுக்கு போகிறன்னு அர்த்தம். பிரஜதினா போகிறான்னு அர்த்தம். விரஜந்தம் அப்படின்னா போகிற அண்ணாவை இவர் அனுஜகாம. அனுஜகாமனா என்ன அர்த்தம்? பின்தொடர்ந்து போன. ஜகாம அப்படின்னா போனான்னு அர்த்தம். போன ஸ்லோகத்திலே வந்தது. அனு அப்படின்னா பின்தொடர்ந்து, ஃபாலோ பண்ணிட்டு போனார் அப்படின்னு அர்த்தம். அதுல சரியா போயிடுது. இன்னொரு இடத்துல அணு வந்திருக்கு பாருங்க, அணு தரிசையன்னு அப்படின்னு. அங்கேயும் ஒரு அணு தரிசைன்னு வந்துருக்கு. தரிசையன்னு அப்படின்னாலே காட்டுபவர் அப்படின்னு தான் அர்த்தம். அணு தரிசையன்னு அப்படின்னா பின்னாடி வர நமக்காகவும் காட்டிக்கிறாரோ இல்லையா, எல்லாருக்கும் இன்னி வரைக்கும் நமக்கு காட்டின்னு இருக்காரோ இல்லையா, அதனால அணு தரிசையன்னு அப்படின்னு பெயர். சரி, இப்ப சரியாயிடுச்சு. மறுபடியும் ஸ்லோகத்தை யாராவது படிங்க. தம் விரஜந்தம். படி. படி. தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோனு ஜகாமஹ ஸ்நேஹாத் வினய சம்பன்ன சுமித்ரானந்தவர்தனஹ பிராதரம் தயிதோ பிராது சௌப்ராத்ரமணி மனுதர்ஷயன். சரி, சுமித்ரானந்தவர்தனஹன என்னப்பா அர்த்தம்? சுமித்ரைக்கு ஆனந்தத்தை அதிகரிக்கிறது. வர்தனஹன, வர்தனா அதிகமாக்குறதுன்னு அர்த்தம். லக்ஷ்மணன் காட்டுக்கு போறதுனால அவருக்கு இன்னும் ஆனந்தம் அதிகமாயிடுதான் அவ அம்மாவுக்கு. ஏன்னா நன்னா காரியம் பண்றாரு, அண்ணாவுக்கு தம்பியா நன்னா இருக்கார் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஆனந்தம் அதிகமாயிடுது அப்படின்னு அர்த்தம். சரி, உங்களுக்கெல்லாம் சப்தங்கள்லாம் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் ஓரளவு சப்தங்கள்லாம் தெரியும் இல்லையா? இந்த இடத்துல லக்ஷ்மணஹா அப்படிங்கிறது ராமசப்தம் மாதிரி இல்லையா? ராமஹா ராமோ ராமாஹா மாதிரி.
சப்தம் எல்லாம் யார் யாருக்கு தெரியும்? சப்தங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா நித்தியம் எல்லா ஸ்லோகத்திலையும்? பார்த்துட்டு இருக்கோம். சரி, நல்லது. லக்ஷ்மணாங்கிறது ராமஹா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல விசேஷம். லக்ஷ்மணஹா ராமஹாங்கிற மாதிரி இதுல என்னென்ன சப்தம் இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஸ்லோகத்திலேயே ஒண்ணு ஒன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ராமஹா அப்படிங்கிற மாதிரி அஹான்னு முடிகிற மாதிரி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு பிரியாஹா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் லக்ஷ்மணஹா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வினய சம்பன்னஹா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சுமித்ரானந்தவர்தனஹா அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ராமஹா மாதிரி இல்லையா? எல்லாமே லக்ஷ்மணஹாங்கிறதுக்கு விசேஷனம் தானே. அப்புறம் தைத்தகான்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. தைத்தகனா பிரியமானவன் அர்த்தம். இது எல்லாமே ராமஹாங்கிற மாதிரி வந்திருக்கு பாருங்க. அதனால இது சுலபம். இங்க பிராத்திரு சப்தம் ஒண்ணு இருக்கு, அதை இது வரைக்கும் உங்களுக்கு பரிச்சயம் இல்லைன்னா பரிச்சயப்படுத்திக்கோங்க. பிராத்திரு ரிகாராந்த சப்தம். அது ரிகாராந்த புல்லிங்கா பிராத்திரு சப்தா அப்படின்னு வரும். பிராத்தா அப்படின்னு வரும் முதல்ல. பிராத்திரு சப்தா ரிகா, பிராத்திருல ரு முடியறதோ இல்லையோ, அதனால ரிகாராந்த புல்லிங்கா பிராத்திரு சப்தா. பிராத்தா பிராத்தரோ பிராத்தர, பிராத்தரம் பிராத்தரோ பிராத்திருன்னு, பிராத்ரா பிராத்திருபியாம் பிராத்திருபி அப்படின்னா வரும். பிராத்திரே பிராத்திருபியாம் பிராத்திருபியா, பிராத்து பிராத்திருபியாம் பிராத்திருபியா. ரிகாராந்த புல்லிங்க சப்தம் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, ஆனா இந்த ஸ்லோகத்துல அது படிக்கணும். ஏன்னா அந்த சப்தம் 2-3 இடத்துல வந்திருக்கு பாருங்களேன். தம் விரஜந்தம் பிரியா பிராத்தா அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையோ. இது வந்து வேடிக்கையான ஒரு சப்தமா இருக்கு, பிராத்திரு சப்தம். ஆனா பிராத்தா அப்படின்னு வருது பாருங்க. இது வேடிக்கை என்ன கேட்டான்னா, பொதுவா புல்லிங்கத்துல ஆணு முடிஞ்சு வராது, அகான் தான் வரும். ராமஹா கிருஷ்ணஹா அல்லட்டா விஷ்ணுஹு குருஹு அப்படிதான் வரும். அப்புறம் ஹரிஹி அப்படி விசர்க்கம் வச்சுதான் வரும். ஆணு வந்தா பொதுவா ஸ்ரீலிங்கமா இருக்கும். ரமா லதா அப்படிலாம் ஸ்ரீலிங்கத்துலாம் ஆ ஈலாம் வரும். ஆனால் இந்த பிராத்திரு சப்தம் பித்ரு சப்தம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. பித்ரு சப்தத்துல பிதான்னு வருது பாருங்க, பிதாங்கிறதும் புல்லிங்கம். பிராத்திரு சப்தத்துல பிராத்தான்னு வந்தா புல்லிங்கம். அது பிராத்தா பிராத்தரோ பிராத்தரஹா அப்படின்னு வரும். இந்த ஸ்லோகத்துல பிராத்திரு சப்தம் 3 இடத்துல வந்து பாருங்க. தம் விரஜந்தம் பிரியோ பிராத்தா, பிராத்தாங்கச்ச அது பிரதமாலா தம்பிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. 2வது பிராத்தரம் அப்படின்னு வந்துருப்பாங்க, அது தித்தியா விபக்தி. பிராத்தரம்னா அண்ணாவைன்னு அர்த்தம். விரஜந்தம் காட்டுக்கு போகிற தம் அந்த பிராத்தரம் அண்ணாவை தித்தியா விபக்தி. அப்புறம் பின்னாடியே பிராத்துஹூ அப்படின்னு வந்து பாருங்க. பிராத்துனா அண்ணாவினுடையன்னு அர்த்தம், ஷஷ்டி விபக்தி இது. அப்ப இந்த பிராத்திரு சப்தத்திலேயே தித்தியா விபக்தி ஷஷ்டி விபக்தி பிரதமா விபக்தி எல்லாம் வந்திருக்கு. அதனால என்ன பண்ணணும் கேட்டானா, முதல்ல பிராத்திரு சப்தத்தை நானா படிச்சுக்கணும். பிராத்தா பிராத்தரோ பிராத்தரஹ, பிராத்தரம் பிராத்தரோ பிராத்திருன்னு, பிராத்ரா பிராத்திருபியாம் பிராத்திருபி, பிராத்ரே பிராத்திருபியாம் பிராத்திருபியா, பிராத்துஹு பிராத்திருபியாம் பிராத்திருபியா, பிராத்துஹு பிராத்ரோஹ பிராத்திருணாம், பிராத்தரி பிராத்ரோஹ பிராத்ருஷு அப்படின்னு சப்தம். இது இந்த பின்னாடி வேணும்னா அதில் நம்ம போடுறோம். அப்ப இந்த சப்தத்தை நான் படிச்சுக்கணும். இந்த சப்தம் மாதிரிதான் கிட்டத்தட்ட இதை பிராத்ரு பித்ரு இன்னும் சொல்ல போனா ரிலேஷன் சொல்றதுல இப்படிதான் வரும்னு சொல்றா. மாத்ரு துஹித்ரு ஸ்வஸ்ரு அதெல்லாம் சிலதெல்லாம் ஸ்ரீலிங்கம். மாத்ரு துஹித்ரு ஸ்வஸ்ருலாம் ஸ்ரீலிங்கம். மாதா துஹிதா, ஏன்னா அம்மான்னு வந்தா ஸ்ரீலிங்கம் தானே, அம்மா அக்கா அதெல்லாம். துஹித்துனா டாட்டர் அதெல்லாம். பிராத்தா பிதா இதெல்லாம் வந்து புல்லிங்கத்துல இருக்கு. அப்ப ஸ்ரீலிங்கத்தை பத்தி அப்புறம் பார்க்கலாம். இப்ப பிராத்திரு சப்தம் புல்லிங்கம், ரிகாராந்த சப்தம் பிராத்து துஹித்து ஸ்வஸ்திரு, அப்புறம் நிறைய இருக்கு. இதே மாதிரி நப்திரு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ பிராத்தாங்கிறது புல்லிங்கத்துல ஏகவச்சனத்துல பிராத்தா அண்ணான்னு அர்த்தம், பிராத்தரம்னா அண்ணாவைன்னு அர்த்தம், பிராத்துஹுனா அண்ணாவினுடையன்னு அர்த்தம். முதல்ல வந்திருக்க பிராத்தாங்கிறது தம்பிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. சரியா இருக்கு.
அப்புறம் சௌப்ராத்திரம்னு ஒரு வந்திருக்கு. சௌப்ராத்திரங்கிற ஒரு சரியா ரொம்ப அழகான வார்த்தை இது. நல்ல பிரதர்ஹுட் அப்படிங்கிற அர்த்தத்துல. சரி, ஸ்னேகாத்து வினய சம்பன்னா. ஸ்னேகாத்துங்கிறது என்ன விபக்தி யாருக்காவது தெரியுமா? பஞ்சமி விபக்தி. பஞ்சமி விபக்தி. என்ன சப்தம் இது? ராமசப்தம். ராமசப்தம் போல ஸ்னேகா. ஸ்னேக சப்தம் ரொம்ப சரியா சொல்லிட்ட. பஞ்சமி விபக்தி ஸ்னேகாத், ஸ்னேகத்தாலே அப்படின்னு அர்த்தம். ஸ்னேகாத்து வினய சம்பன்னா சுமித்ரானந்தவர்தனா பிராத்தரம் தைத்தோ பிராத்து சௌப்ராத்திரமனுதர்சன். ரொம்ப சரியா சொல்லிட்டோங்க. இப்ப மறுபடியும் அடுத்த ஒரு கேள்வி நீங்களே சொல்லுங்க. த்விதீயா விபக்தி என்னென்ன பதத்துல இருக்கு இந்த ஸ்லோகத்துல? அவனைங்கிற அர்த்தத்துல த்விதீயா விபக்தி என்னென்ன பதம் இருக்கு? தம் விரஜந்தம் பிராதரம். இல்ல என்ன அந்த தம் விரஜந்தம் பிராதரம் கரெக்ட். த்விதீயா விபக்தி எல்லாம் கிட்டத்தட்ட அம் தான் முடியும். அப்போ வந்து தம் அவனை, விரஜந்தம் காட்டுக்கு போகிற அவனை, பிராத்தரம்னா அண்ணாவை அப்படின்னு. இது எல்லாமே த்விதீயா விபக்தி. இதுல ஒண்ணு கூட ராமசப்தம் மாதிரி இல்லை, எல்லாமே வேற வேற சப்தம். இப்போ தம் அப்படிங்கிறது தத் சப்தம்னே ஒரு சப்தம் இருக்கு. சஹா தௌத்தே தம்னு வரும் அவன்கிற அர்த்தத்துல. பிராத்தரம்ங்கிறது தான் பிராத்திரு சப்தம். இப்ப நான் சொன்னேன் பிராத்தா பிராத்தரோ பிராத்தரா பிராத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு பிராத்திரு சப்தம் நீங்க இனிமே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணாட்டா பண்ணிட்டா ஓகே அப்படின்னு. விரஜந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் த்விதீயா விபக்தி தான். அது சப்தம் எப்படின்னு கேட்டான்னா விரஜன் விரஜந்தௌ விரஜந்தஹ விரஜந்தம் விரஜந்தௌ விரஜதா அப்படின்னு சப்தம் இது. விரஜன்னு அப்படின்னா போகிறவன் அர்த்தம். கச்சன்னு போகிறவன். பட்டன்னு அப்படின்னா படிக்கிறவன் அர்த்தம். திஷ்டன்னு அப்படின்னா நிக்கிறவன் அர்த்தம். அந்த அர்த்தத்துல விரஜன்னு போகிறவன் இன்னும் வச்சு வரும். சப்தம் வரைச்ச தகாரந்த சப்தம் அது விரஜத்து சப்தம். ஆனா விரஜன்னு விரஜந்தௌ விரஜந்தா விரஜந்தம் விரஜந்தௌ விரஜதா அப்படின்னு வரும். கச்சன்னு கச்சந்தௌ கச்சந்தா. கச்சத் சப்தம் தகாராந்தா புல்லிங்கா. இங்க சப்த புஸ்தகத்துல இருக்கிற சப்தம் என்ன கேட்டான்னா பச்சத்து சப்தம் இருக்கு. தகாராந்தா புல்லிங்கா பச்சத் சப்தா. பச்சன் பச்சந்தௌ பச்சந்தா பச்சந்தம் பச்சந்தௌ பச்சதா அப்படின்னு வரும். அப்போ பச்சன்னு அப்படின்னா பாகம் செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி விரஜன் அப்படின்னா போகிறவன் அப்படின்னு அர்த்தம். விரஜந்தம்னா போகிறவனை. இதே மாதிரி இன்னொரு சப்தம் இந்த ஸ்லோகத்திலே இருக்கு. அது எங்க கேட்டா அனுதர்ஷயன்னு அப்படின்னு பாருங்க. தர்ஷயன்னு தர்ஷயந்தோ தர்ஷயந்தா தர்ஷயந்தம் தர்ஷயந்தோ தர்ஷயதா அப்படின்னு வரும். அப்புறம் தர்ஷயதா தர்ஷயத்யாம்னு சப்தம் அது. அப்போ வந்து தர்ஷயன்னு அதுவும் விரஜன் மாதிரிதான். விரஜந்தம்ங்கிறது த்விதியா, தர்ஷயன்கிறது பிரதமா. தர்ஷயன் காண்பிப்பவராக அப்படின்னு வந்தது. சரி, இதை பத்தி இன்னைக்கு சுருக்கமா வச்சுக்கோங்க. பின்னாடி வந்தா இன்னும் விஸ்தாரமா இதை பத்தி சொல்றேன். ஸ்லோகம் படிங்கோ. தம் விரஜந்தம். யார் படிக்க போறாங்க? திருஷ்டி படிக்கிறியா? படிங்க. தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோனுஜகாமஹ ஸ்நேகாத்வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ பிராத்தரம் தைதோ பிராத்துஹு சௌப்ராத்திரமனுதர்ஷயன். சரி, ரொம்ப சரி. இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி. லக்ஷ்மண பத்தி சொல்லச்ச சுமித்ரானந்தவர்தனா அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையோ, அதே மாதிரி ராமனை சொல்றதா எப்படி சொல்லணும்? யாரோ சொல்லுங்க. கௌசல்யானந்தவர்தனா. அவ்வளவுதான். கௌசல்யானந்தவர்தனான்னு ராமனுக்கு பெயர். நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்ல? கௌசல்யானந்தவர்தனா அப்படின்னு ராமனுக்கு பெயர் உண்டு. கௌசல்யானந்தவர்தனா அப்படின்னு ராமாயணத்திலே பல இடத்துல வரும் அப்படின்னு. சரி, இன்னொருத்தர சொல்றதா இருந்தா, பரதனை சொல்றதா இருந்தா கைகேயானந்தவர்தனா. அவ்வளவுதான். கைகேயி ஆனந்த. ஒன்ன சொல்றதா ஒன்ன எப்படி சொல்லுவ? நீ ஒன்ன சொல்லிக்கிச்ச? நீ உன்ன சொல்லணும். வர்தனா சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கம் வர்தனான்னு இருக்குமா இல்ல வர்தினின்னு இருக்க மாதிரி? வர்தனா வர்தனான்னு வச்சு சொல்லு.
வர்தனானந்த ரம்யானந்த வர்தனான்னு இருக்கணும். சரி, ரம்யானந்த வர்தனா அப்படின்னு சரியா இருக்கு. அப்புறம் வினய சம்பன்னா, அடுத்து வேற யாராவது எடுத்துக்கோங்க. வினய சம்பன்னானா என்ன அர்த்தம்பா? ஸ்ரீச்சரன் ஒரு டவுட் இருக்குன்னு போட்டிருந்தாரு. அடியன் இப்போ ராமஸ்ய அப்படின்ற சப்தத்துக்கு இந்த சுமித்ரானந்த வர்தனஹான்னு சொல்லும் போது ராம கௌசல்யானந்த வர்தனஸ்யன்னு தான் சொன்னாரு. நான் என்னமோ சொல்றேன், இந்த ஸ்லோகத்துல வரல அது என்ன அடியன் வெறுமை வெளியில சொன்னேன், அவ்வளவுதான். வெளியில சொல்லி பார்த்துட்டோம். சரி, நீ சொல்லு இப்போ. வினய சம்பன்னஹான என்ன அர்த்தம்? வினய சம்பன்னஹா என்ன அர்த்தம்? சொல்லு கண்ணா. வினய சம்பன்னஹானா பணிவோடு இருக்குது. இல்ல கரெக்ட். வினயத்தோடு சம்பன்னஹான என்ன அர்த்தம்? கூடினவர்னு அர்த்தம். என்ன வினய சம்பன்னா வினயத்தோடு கூடினவர், பணிவோடு கூடினவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? யாரு? கஹ வினய சம்பன்னஹா? லக்ஷ்மணஹ. லக்ஷ்மணஹ. வினயேன சம்பன்னஹா வினய சம்பன்னஹான்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல வினயேன வினயத்தோடுன்னு அர்த்தம். அதாவது சமாசம்னு சொல்வா. வினயேன சம்பன்னஹா ரெண்டும் சேர்த்து ஒரே பதமாக வினய சம்பன்னஹா அப்படின்னு சொல்றாரு. சரி, வினயத்தோடு இது மாதிரி ஏதோ அதோட கூடினால அப்படி எல்லாம் சொல்ற வழக்கம். வினய சம்பன்னஹா அப்படிங்கிற மாதிரி ஞான சம்பன்னஹா அப்படின்னா நல்லா ஞானத்தோடு கூடினவர் அப்படின்னு அர்த்தம். தன சம்பன்னஹா அப்படின்னா தனத்தோடு கூடினவர். அதாவது நல்ல விஷயத்த சொல்றச்சதான் இந்த சம்பன்னஹான்னு சொல்லணும். ஏன்னா சம்பன்னஹான நல்ல விஷயத்தோடு கூடினோன்னு அர்த்தம். கெட்ட விஷயத்தோடு கூடினவரை போய் அவர் போய் தோஷ சம்பன்னஹான்னு சொல்லக்கூடாது. என்ன தோஷத்தோடு கூடினவர்லாம் சொல்லக்கூடாது. நல்ல ஒருத்தர் நல்ல ஞானம் இருந்தா ஞான சம்பன்னஹா, நல்ல பைசா இருந்தா தன சம்பன்னஹா அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பிரீத்தி இருந்தா பிரீத்தி சம்பன்னஹா அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூடினவர் அப்படிங்கிற அர்த்தத்துல. சரியா? ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா சுமித்ரானந்தவர்தனஹா பிராதரம் தைதோ த்விதியா விபக்தி என்னென்ன இருக்குன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் அழகா சொன்னார். தம் விரஜந்தம் பிராதரம்னு சொன்னார். இன்னொரு த்விதியா விபக்தி இருக்கு, அது யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நித்தியம். நித்தியம் நித்தியம் எங்க இருக்கு? இங்க இல்லையே. நாளைக்கு சௌபிராத்திரம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். சௌபிராத்திரம்னா நல்ல நல்ல பிராத்ருபாவத்தை அப்படின்னு அர்த்தம். நல்ல பிராத்ருபாவத்தை அனுதர்சேன் காண்பிப்பவராக அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்ல பிராத்ருபாவத்தைன்னு வந்திருக்கு. அப்படின்னா சௌபிராத்திரம் அதே முன்னாடி சொன்ன இல்லையா, தித்தியா விபக்திக்கு நாமளும் முடியும். கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல ஒரு அடையாளம். அது முக்காவாசி அப்படிதான் வரும். கடைசியில இந்த இம்மு வச்சுதான் முடியும் தித்தியா விபக்தி. அப்போ சௌபிராத்திரம் நல்ல பிராத்ருபாவத்தை அப்படின்னு அர்த்தம். சௌபிராத்திரம்ங்கிற சப்தம் அது நபும்சலிங்க சப்தம். அது நபும்சலிங்க சப்தத்துல பிரதமா தித்தியா எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி, இதான் நபும்சலிங்க சப்தம். பலம் பலே பலானி இது பிரதமா விபக்தி. தித்தியா விபக்தியும் அதுவே தான். பலம் பலே பலானி அப்படின்னே வரும். அதனால அது பிரதமாவா தித்தியான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அர்த்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க சௌபிராத்திரம் சௌபிராத்திரம் சௌபிராத்திரே சௌபிராத்திராணின்னு வரும். அப்ப நல்ல பிராத்ருபாவத்தைன்னு அர்த்தம். இதுவும் திவ்யா வித்து தான். ரொம்ப சரியான ஆன்சர் சௌபிராத்திரம் அப்படிங்கிறது. மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிச்சு முடிச்சுடலாம். தம் ரஜந்தம் பிரியோ பிராதா. யாரா படிங்க, யாரா படிச்சு முடிச்சுருங்க. படிக்கலாமா? படிக்கலாம். लक्ष्मणो जगामः स्नेहादिनय सम्पन्नः सुमित्रानन्दवर्धनः
सुमित्रानन्दवर्धनः भ्रातरं दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन्. சரி, இன்னைக்கு இதோட பாடம் முடிஞ்சிருச்சு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. சண்டை இந்த ஸ்லோகம் வந்து அடியன் இது வந்து நாரத வால்மீகி சொல்ற மாதிரி கதையா? இது என்ன சொன்னீங்க முதல்ல? ஆமா, அப்படிதானே முதல்ல வந்தது. அதுதான் வால்மீகிக்கு நாரத சொல்றது. அப்ப இது வந்து இப்ப யாரு சொன்னது யாருன்னா இப்ப நாரத சொன்னதுன்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா, நாரதர் சொன்னது வால்மீகி முதல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த இந்த இது மொத்தமும் நாரதர் வால்மீகிக்கு சொன்னது நிச்சயம். அவ்வளவுதான் மொத்தமா இருக்கு. சொன்னதுன்றதுனால கவி எழுதுற அந்த கவி எழுதுற அந்த மாதிரி யாரு எழுதினதுன்றது கிடையாது இல்ல, இது சொன்னதுதான் வரும் இல்லையா? ஆமா ஆமா, அது இன்னைக்கு புராணங்கள்லாம் பார்த்தாங்கன்னா யார் யாருக்கு சொன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். என்ன அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல, நமக்கு விஷயம் தான் முக்கியம். இப்போ இல்ல இல்ல யார் எழுதினதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இது பாதுகான்னா இப்ப தேசிகர் எழுதினதுன்ற மாதிரி இந்த மாதிரி சம்ஷேப ராமாயணம்னா யார் எழுதினது அதுக்குதான் சொல்றேன். அதுதான் ஒரு விஷயம். நாரதர் வால்மீகிக்கு சொன்னாருங்கிறத வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்காரு. அதுதான் இந்த ஒரு இத்திகாச புராணங்கள்ல பார்த்தாங்கன்னா இவர் அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், கடைசியில யார் யாருக்கு சொன்னா நமக்கு குழம்பி போயிடும் மொத்தமும். இப்ப வந்து ஸ்ரீமத் பாகவதம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சூத பௌராணிகர் வந்து நைமிசாரண்யத்துல சவுனகாதிகளுக்கு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, சுகாச்சாரிய பரீட்சத்துக்கு சொன்னதை நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு. சுகாச்சாரியர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, அவர் வந்து இந்த உத்தவருக்கு மைத்திரேயர் சொன்னதை நான் சொல்றேன் அப்படின்னு வரும். அது அப்படி போயிட்டே இருக்கும். என்ன யார் வாழ் சொன்னா அவள் சொன்ன வாழ். கடைசியில என்ன ஆச்சுங்கிட்டேன்னா, அதுதான் நீங்க கேட்கிற கேள்விக்கு தாற்பயம் தான் கேட்கறேன். இது ராமாயணத்துல இருக்கிற ஸ்லோகம். இந்த வால்மீகி தான் எழுதினார். ஆனா என்ன எழுதினா, நாரதர் வால்மீகிக்கு சொன்னாருங்கிறத வால்மீகி எழுதுறேன் அப்படின்னு வரும். வால்மீகியோட ஸ்லோகம் அவரால் எழுதப்பட்ட 24,000 ஸ்லோகம் வால்மீகி ஸ்லோகம் தான். நாரதர் தனக்கு சொன்னதை அவரே அப்படி எழுதுறேன். தேங்க்யூ.